சாத்து மொழி கேட்டு தாதன் மீக மகிழ்ந்து அப்படியே ஆனால் ஆயிலையே முன்னருகில் பொற்பணி வேலை புரியும் பெண்ணார்கள் அறியாமல் இங்கு உள்ள பேர்கள் எள்ளளவும் அறியாமல் கங்கை கரை வழியே காணாது போய்விடுவோம். போக என்றாலும் பொழுது ஓதிக்கும் முன்னே ஏக வேணும் நாம் என்று இயல்பாயோரைத்தனராம். அப்போது கண்ணீ ஆயிழையாம் நல்லதென்று இப்போது எழுந்திருவோம் இது கடந்து போவோம் என சொல்ல கிழவன் சிரித்து மனமகிழ்ந்து நல்ல காரியமெனவே நாம் போவோம் என்று எண்ணி ஹரிஹரி கோவிந்தாம் ஆலைதோ இந்த போத்தி என்று கரிஹரி கோவிந்தாம் காரியம் கை கொண்டோம் என்று குன்னி மீக எழுந்து கோலோ மீக பிடித்து உன்னி இருப்பும் விட்டு உடனே வேளியில் வந்து சன்னை மிக இருமீ தள்ளாடி தள்ளாடி பின்னே விழுவார் போல் போத்தி முன்னிற்கையிலே மாது கதவெல்லாம் வாங்கி மீக அடைத்து கேது விளைந்து வந்த கிழவன் பின்னாலேகி வந்தவளை அழைத்து வாவா பீரகனவே சந்தமுடன் லாடகுரு சாடை செய்து முன்னடந்தார். முன்னடக்க போத்தி மொய்குழலால் பின்னடக்க அன்ன நடைகள் விட்டு அலைவாய்க்கரை வழியே முட்டாங்குமிட்டு முகம் தெரிய வண்ணமவள் கட்டாய்க்க வேண்டு கன்னி பகவதியாம் கிழவன் பிறகே கிளிமொழியால் தான் எடுக்க மலர் மாறிதுவ வாயோமரை வீச பூமி குலுங்காமல் பொறுப்பு செய்யாமல் காமி குமரி கால செய்யாமல் நடந்தாய். நடக்கும் வழியில் நாயகியோடு கேட்பார் வடக்கு நாடு நமக்கு வாசந்தான் வழி நமக்கு நடப்பு தட்சணா பூமி திசை மயக்கமாயிருக்கு பச்சை வளை அணிந்த பாயரே பார்த்து நட திக்கு திசைகள் தெரியோதில்லை என்பேத்தி மூக்கொரு மூளை தன்னை முன்னாடி போவோமென வாரி கரை வழியே வாய்த்த நேர்மேற்காக காருரோளாகும் முன்னே கால் விரைவாய் போவோமென
சொல்ல சிறுகண்ணீ தீயங்கி மெல்ல வாயுரைப்பாள் அல்லல் வினையோ ஆண்டவன் தன் செயலோ வெளிகாணாதே இருந்த மெல்லி வேளியில் வந்தால் வாளிதான் தெரியுமோகான் மாபரிய போத்தி என்றாள் பதராதே வெண்கொடியே பகவான் துணை உண்டு மடி இதராதே நாமல் இவ்வழியே சென்றாக்கால் தெச்சணத்தில் பள்ளி கொண்டு தெய்வமடவார்களையும் நிச்சயமாய் மனம் போரிந்த நீல வண்ணருண்டு மடி கலங்காதே கண்ணே கடற்கரையே நாம் போவோம் விளங்காமல் வழியே மேற்கு நோக்கி நாம் போவோம் என்று சொல்லி மாதை இலக்கி மிக புகையிலே அந்தந்த வாரி அதற்கு வடபுறமாய் டம்மான ஓசை டகுடகுடா என்று மிக டம்மான நாதஸ்வரம் இரைச்சல் மீக கேட்டு சற்றே ஒரு வேத்தி சத்தம் ஒன்று கேட்குதுங்கே மெத்த இரைச்சல் மேல துணி கேட்கு குறவை ஒலியும் குத்து வெடியும் கேட்கு பல சாதி குரல்கள் பலவிதமாய் கேட்குது பார்த்து நடப்போம் பாதை விட்டு விலகி சற்று வடக்கேறி தான் பார்த்து போவோமென என்றுரைக்க போத்தி இயம்பு வாழ்நாயகியாம் நன்று நன்று கிழவாம் நடமுன்னே எனவே தண்டையணி மடவாய் சாடைத்து மோகம் வாடி கொண்கண்டய கண்மடவாள் கிள்ளை போலே உரைத்தாள் குன்னி மெல்ல கிழவன் கோலோந்தி மின்னிடைய பையவென்று மெல்ல வடக்கேறி நின்று வடக்கேறி மாதை வாலத்த விட்டு தான் கோட்டி நடக்கையிலே ஆளிரைச்சல் நாடி மீக கேட்டு அன்னடையழகி அமிர்த வாய் சொல்லழகி சின்ன இடையழகி திசை மயங்கியதுரைப்பாள் கண்ணினிய போத்தி காரணத்து நல்போத்தி நன்னினிய போத்தி நானுரைக்கும் செய்தியை கேள் சனக்கூட்டம் ரொம்ப தான் காணுது ஆகையினால் என்னை கூட்டிக் கொண்டு இதில் வீட்டு அகலாதையாம் திக்கு திசை எனக்கு தெரியாது கண்டீரே பக்குவங்கள் சொன்னேன் பாதமாடைக்கலமே கைக்குள் விட்டு கொண்டு கன்னியரை தான் காட்டி
பைக்குள் வைத்து கொண்டு பகலோனுதிக்கு முன்னே என்பதில் கொண்டு இருத்தி என்னை வைத்தீரால் பொன்பதினாயிரந்தான் பூனைந்த ஒரு தாவடம்தான் உம்முடைய மார்பில் உடனணிவேன் கண்டீரே. எம்முடைய மானம் இருக்குது காணும் இடத்தில் ஒருவர் அறியாமல் உபாயமாய் கொண்டு என்னை திருவனபதிக்குள் சேர்த்து வையாம் போத்தி என்றாய். பேத்தி பதராதே பெரியபதி சேர்த்து வைப்பேன். காற்று அசுங்காத கண்ணர்வதி சேர்த்து வைப்பேன். மலங்காதே பேத்தி வாழ்வதியில் வாழ்ந்திருக்க கலங்காதே சேர்த்து கண்ணாலை வைத்திடுவேன் என்றுரைக்க போத்தி இளவரசியும் மகிழ்ந்து அன்று அந்த கிழவன் அருகிலொண்டிதான் நடந்து ஆளுக்கு இடையே ஆயிலையும் பொத்தியுமாய் தோளு பிடித்தால் போல் தோகையரோ வந்தராம். வந்த நல்வதியின் சீரோம் வளர்மணி மேடை காலும் சந்தன வாடை வீசும் தலமது நருள்கள் சீரோம் செந்தமிழ் தரும சீரோம் சிவாலய தெருக்கள் நீரோம் புத்தியில் மகிழ்ச்சி கூர்ந்து போத்தியை மெச்சுவாளே. போத்தி நீர் உரைத்ததெல்லாம் பொய்யில்லை மெய்யதாகும். சாத்தி நீர் பெண்ணும் தெய்வம் தார்குழலுண்டுமென்று பார்த்து நீர் நமக்கு காட்டும். பைங்கிளி மாறையெல்லாம் சீத்துவமாக எந்தன் சிந்தையே அறிய என்றாய். உடனந்த கிழவன்தானும் உள்ளது தானே என்று மடமயில் குமரிதன்னை வாவென அழைத்து காட்டி குடத்தனமுடையரான கோதையர் கோவில் போக்கி நடைதனில் நின்று கொண்டு நாரியர் இவர்தான் என்றார். பார்த்தந்த மடவாளான பகவதி மாது சொல்வாய் சேர்த்திந்த மடவார்தன்னை திருமணம் செய்த மன்னன் ஏத்தந்த இடத்தே வாழ்வார். இது நமக்கரிய காட்டி சார்ந்திந்த தலமும் காட்டி தன்பதி போவோம் என்றாள். ஆதி கிழவாம் அருமை கன்னிமார்களையும் நீதியுடன் கண்டேன்.
நேரிலை மார்தன்னை மணம் செய்த கணவரையும் சென்று பார்த்தேனாம். நாயகரே நம்பதியில் நாம் போவோம் வறுமையா என்றுரைக்க மாது இளங்கிழவனே துரைப்பார் நன்று நன்று வேத்தியம் நாயகிமார் மன்னனையும் இன்று நீ காண எப்போது காட்டுகிறேன் பார்த்துக்கோ என்று பையவா என்று சொல்லி கோற்று குறு அம்பலத்தில் கும்மி மிக கொண்டாடி நடுதீர்வை கணக்கு நவிந்திருக்கும் வேளையிலே காட்டி கொடுத்தார் கரியமால் நாரணரே. பகவதியாள் வந்து பார்க்குகின்ற அப்பொழுது சுகவதியாள் கண்ணதுக்கு துய்ய தீருமாலும் பச்சை நிறமும் பவளமாய கனிகனிதழும் நச்சரவில் பள்ளி கொண்ட நல்ல சொரூபம் போலே தண்டையணி காலும் தாமரைக்கை ஒன்முகமும் கொண்டைய கண்மாலும் கிரண ஒளிரத்தினம் போல் சம்பவளவாயும் சிறந்த பீதாம்பரத்துடனே அம்பலத்தே நின்று ஆனந்தமே புரிய ஆனந்தமான சச்சிதானந்த வடிவே தானந்தமான அழகு பகவதியாம் கண்டந்த மாது கண்மூடா வண்ணமங்கே நின்று அவள் பார்த்து நெஞ்சம் தடுமாறினதை கிழவர் அறிந்து கிளிமொழியை விட்டகல பவளர் ஒரு சொரூபம் பாசமீக எடுத்து கை நெகிழ்ந்து மாயன் கானகபதி மீதில் வந்தார் மைவளைய மாது மாறி மனதே திரும்பி பார்த்தாளருகில் பண்பாக நின்றதொரு கூத்தாடி தாதனையும் கோதை மிக காணாமல் பாவி கிழவன் பாதகங்கள் செய்தானே லாவி லாவி பார்த்து லாவி மிரத்திடலுற்றாள் ஐயோ கெடுத்தானே ஆதி கீழவன் நம்மை மெய்யோ என்றிருந்தேன் வெளியேற்றி விட்டானே எங்கே இனி கண்டு என்பதில் போவேன் நான் திங்களோதிக்குதலோ சேவல் குரலாகுதல்லோ நீல ஒளிச்சமாகுதல்லோ நீர் நிற்கிழவனையும் காண்களையே குலமழிவுதாச்சே குவலைய கீடாகுதல்லோ மானமழிந்தாச்சே வையகவோம் பேச்சாச்சே தானமழிந்தாச்சே சங்கை நீ கட்டாச்சே
இக்கிழவன் நம்மை இலக்கி இங்கே கொண்டு வந்து மொக்கை மிக கெடுத்து மோசம் செய்ய வந்தானோ என்ன போலாச்சு எந்தலையேன் குறிதுவோம் அன்னம்போல் வார்த்தை ஆசாரமாயுரைத்து சந்தில் வந்தாக்கினானே சளக்கிழவன் நம்மை என்று சுந்தரியும் மெத்த துவங்கி மனதேங்கி புலம்பு வாழ்தனியே பொன்னாம் பகவதியும் சிலம்பணியும் நாயகியும் தீயங்கி புலம்பினாளாம் என்னை படைத்தவரே ஈஸ்வரரே தஞ்சமென்று பொன்னனைய மாது புலம்பி தவிக்கலுற்றார் தலையில் எழுதும் சங்கரரே தஞ்சமென உலையில் மெழுகது போல் ஓவியமோ உள்ளடைந்து இனம் பிரிந்த மானது போல் ஈயமது போல் இலகி மனம் பிரிந்து மாது மாதலை அழுதாற்போல் பிறப்பித்த சீமானே பிஞகனே தஞ்சமென்று சிறப்பித்த மாது தீயங்கி மாயங்களுற்றாள் மாது பகவதியாள் வயது 16 ஏது கதி உற்றால் போல் தனியே போலம்பலுற்றாள் கண்ணினிய சொல்லாள் கரிய மகா ஈஸ்வரியாள் எண்ணும் சாகாமல் இருக்கும் பகவதியாள் தாயில்லா பிள்ளை தயங்கினார் போல நின்று வாய்குரறி கண்ணீர் வடிய மீகழுதார் சோடு பிரிந்த துய்ய புறாவும் இறங்கி போடுகின்ற சத்தம் போலே கூறல் நிகழ்த்தி உள்ளுக்குள் கேட்கும் ஓவியத்தின் தன்குரலும் எள்ளுக்குள் எண்ணெயென இருந்து ஆளுகளுற்றாய் சங்குள் பிறந்த சமய திருமணியம் எங்கும் புகழ் பெற்ற ஈஸ்வரியாள் மாமையிலும் தனியே இருந்து தனதுள்ளகமடக்கி மனிதர்கள் காணாமல் மறைந்து நின்று மாது நல்லாள் கிழவந்தனை தேடி கிளிமொழியால் தான் பார்த்து களப நிறத்தாள் காணாமல் வாடலுற்றாள் கூட்டி கொண்டு வந்த குனே கீழவனையும் காட்டி தர மாட்டீரோ கன்னிகுல மாதர்களே ஆதிமகாலட்சுமியே அண்டாமளந்தவளே சோதி மகமாலே துணை செய்ய மாட்டீரோ அன்னபட்சி மாமரங்கள் ஆவினங்காளூர்வனங்கள் என்னை மிக கொட்டி வந்த இளங்கிழவனை காட்டி தாரீரோ என்னுடைய
சந்தவரி நான் போக வாரீரோ என் மனது வாட்டம் தவிப்பதற்கு என்று புலம்பி இளங்குழலி தேடுகையில் குன்று மேல் திங்கள் கூதிக்கும் அந்த வேளையதாம் வேலை அறிந்து மெல்லி பொன் வண்டது போல் சூழ்ந்து நிற்கும் உன்னை பூவில் ஒரு சுட்சமதாய் இருந்தாள் பொன் வண்டாய் ஏற்ற பகல் போகும் வரை. இங்கே பகவதி வந்தாள். அங்கே அந்த தெய்வ கன்னியர்களை பார்த்தாள். அங்கே அவர் அந்த கிழவன் நகர்ந்து விட்டார். இப்போ இங்கே அந்த பகவதி நம்ம பார்த்தோம். பகவதி என்பது அந்த அங்கே இருந்து அவள் அங்கேயே அந்த கன்னியாகுமரியில் அவளுடைய அந்த திருச்சடலத்தை அங்கே அவள் தவமியற்றியவள் அவள். அப்போ இங்கே அந்த பகவதியை வணங்கி கொண்டிருக்கின்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஐயா வைகுண்டர் பகவதியை கூட்டு போயிட்டாரு, அவளுக்கு வழி தெரியாதான், வழி கூட தெரியாதா, ஒரு கடவுளுக்கு வழி தெரியாதா, ஒரு கடவுளை இப்படியா சொல்றது, ஒரு கடவுளை நாம் இப்படியா சொல்லுவது, அவர் கடவுள் அல்லவா? இன்னை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் இதுலெல்லாம் நிறைய வரும். சனாதன தர்மம், ஆதி தர்மம், ஹிந்து தர்மத்தை இப்படி சொல்றாங்க. ஹிந்து தர்மமாக இருந்திருந்தால் ஹிந்து தர்மத்தை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஹிந்து தர்மம் என்ன சொல்லுகின்றது? ஆதி தர்மம் அப்படின்னலாம் சொல்லும். ஆதி தர்மம் தான் இது. எல்லோருமே ஹிந்து தர்மம் தான். இயேசுவாக இருந்தாலும் சரி, அல்ல நபிகள் நாயகமாக யாராக இருந்தாலும் ஹிந்து தர்மம் தான். ஏன்னா ஹிந்து தர்மம் மட்டுமே தனக்கு எல்லாருமே இறைவன் என்று சொல்லுது. மனிதன் தான் இறைவன் என்று சொல்லுது ஹிந்து தர்மம். எல்லா உயிர்களும் இறைவன் என்று சொல்லுது, வேற எதுவுமே சொல்லல. அதை அந்த ஹிந்து தர்மத்தின்படிதான் எல்லாருமே வாழுகின்றார்கள். எல்லா தர்மமும் ஹிந்து தர்மம் தான், வேற எந்த தர்மமும் கிடையாது. அவ இங்கே இந்த பகவதியை வணங்கி கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது என்ன நினைப்பார்கள்? யோசனை பண்ணி பாருங்க, என்ன நினைப்பார்கள்? ஐயோ, நம்ம பயபக்தியா இப்படி பகவதியை வணங்குறோமே, திருநாள் எடுக்கிறோமே, அங்கே தேர ஓட்டுறோமே, அங்கே எப்படியோ நாம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோமே, இங்கே பகவதிக்கு அந்த இடம் தெரியலையா? இங்கேருந்து வெளியே சென்றவளுக்கு இங்கே வர தெரியலையா? பொன்வண்டாக மாறினவங்களுக்கு இங்கே அந்த கன்னியாகுமரி எங்கே இருக்கின்றதுன்னு தெரியவில்லையா? எவ்வளோ ஒரு தப்பு பார்த்தீங்களா இதெல்லாம்? அதை நாம் ஒரு 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 வேலை நம்ம இப்போ இது ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். பகவதியை இகனையாக தனக்குள் சேர்த்தார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ இங்கே அவர்களுக்கு ஐயோ எனக்கு தெரியவில்லை, நான் என்னுடைய பதிக்கு போக தெரியவில்லை, வழி தெரியவில்லை அப்படின்னு சொல்ல முடியல. சொல்லலாமா? வேற யாருக்குமே சொல்ல, இந்த பகவதிக்கு மட்டும்தான் இவ்வளோ சொல்லிட்டுறாங்க. ஏன்னா அப்பொழுது அந்த ஐயா வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த கன்னியாகுமரி பகவதிக்கு நிறைய மக்கள் அங்கே சென்றிருப்பார்கள், வணங்கி இருப்பார்கள். அதுதான் ஹரிகோபால சிஸ்டர் இத்தனை ஆழமாக பகவதியை சொல்லிட்டு வர்றார். ஏன் இங்கே இங்கே ஒரு அங்கே மதுரையில் ஒரு அம்மா இருக்கு, அங்கங்க ஒரு ஆதிவராசக்தி அந்த அதெல்லாமே கூப்பிடலையே. அங்கே அருகில் இருக்கின்ற பகவதி பார்வதி அவர்களை இத்தனை அழைக்கின்றார்கள். அதாவது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய. அதாவது ஐயா வைகுண்டர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்றத இங்கே விவரிப்பாக ஹரிகோபால சிஸ்டர் சொல்லுகின்றார். அவ்வளவுதான். ஐயா வைகுண்டர் சொல்ல வரதான் எல்லாரும் எனக்குள்ளால் இருக்கின்றார்கள். நீ அங்கே ஒரு பகவதி இருக்கின்றார்கள், நீ அங்கே போய் வணங்க வேண்டாம். அதே போல அங்கே ஒரு சிவபெருமான் இருக்கின்றான், நீ அங்கே போய் வணங்காத. நான் தான் சிவன், நான் தான் விஷ்ணு, நான் தான் பிரம்மன், எல்லாரும் நான் தான். அது நான் தான் என்று ஐயா வைகுண்டர் சொல்வதே போல நாமும் சொல்ல வேண்டும். இதுதான் ஐயா வைகுண்டர் சொல்ல, வேற எதுவுமே இல்லை. ஐயா வைகுண்டர் உடனே இதை வணங்குவதற்காக ஐயா வைகுண்டர் இதெல்லாம் சொல்ல சொல்லிட்டு வராரு, இல்லவே இல்லை. ஐயா வைகுண்டர் என்ன சொல்லுகின்றாலும் எல்லாரும் நாமும் ஒன்றுதான். நீ எங்கே நீ வெளியே கையெடுத்து வணங்காதே. வெளியே இறைவன் என்று யாரையுமே நீ கையெடுத்து வணங்காது. எல்லா கடவுளும் உனக்குள்ளால் தான் இருக்கின்றார், எல்லா தெய்வ சக்தியும் உனக்குள்ளால் தான் இருக்கின்றார். நீ அதை நினைத்தால் அவர்கள் உனக்குள்ளால உனக்கு வழிகாட்டுவார்கள். அதான் இப்போ இங்கே இந்த பகவதியே வழி தெரியலையே, சுவாமி தோப்பு போகிறது, கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம கடவுள்னு கும்பிடுறோமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம அழகா ராகத்துல அழகா சொல்லிட்டு வந்துட்டு விஷயமா அப்படியே நம்ம படிச்சு அப்படியே மகிழ்றோம். ஆனா உண்மை என்ன? இந்த மகிழ்ச்சி நமக்கு வேண்டுமா? இது என்ன ஒரு விஷயம்? அவ இன்னொருவரை நாம் புண்படுத்துகின்றோம், அவளுடைய அந்த நம்பிக்கையை நாம் சிதைக்கின்றோம். அதாவது நம்ம இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு வரலாம். பகவதி என்ற அந்த அந்த பகவதி என்ற என்ன செய்கின்றார்?
பகவதி என்பவர் யாழ். நீ அங்கே பகவதி என்ற ஒரு கடவுள் இருக்கின்றார்னு நீ அங்கே செல்ல வேண்டாம். அவர்களுக்கு நீ எங்கே பூஜை செய்ய வேண்டாம். அவர்களுக்கு அங்கே பூஜை சாமானை வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்லையா?